ஹாய் எவ்ரிவன். பாலிட்டி தேசிய சின்னங்கள் அப்படிங்கிற லெசனில் இயற்கை தேசிய சின்னங்கள் அரசால் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆலமரம் 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது பெருமையோட சின்னம், மருத்துவ குணம் கொண்டது. தாமரை 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சேற்று நீரில் வளர்ற அழகான மலர். மயில் பார்த்தீங்க அப்படின்னா 1963 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது இந்தியாவை தான் தாயகமாக கொண்டிருக்கு. புலி பார்த்தீங்க அப்படின்னா 1973 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பூனை இனத்திலேயே மிக பெரியது. உலக புலிகள் எண்ணிக்கையில் இந்தியாவில் தான் 70% புலிகள் இருக்குது. கங்கை ஆறு 2008 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது வற்றாத ஆறு. யானை 2010 ஆசியாவை தாயகமாக கொண்டிருக்கு. ஆற்று ஓங்கில் 2010. இது என்ன பண்ணுது அப்படின்னா வாழற ஆற்றோட சூழ்நிலையை உணர்த்தும் விதமாக செயல்படுது. நெக்ஸ்ட்டு லாக்டோபாசிலஸ் 2012 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது ஒரு தோழமை பாக்டீரியா. லாக்டிக் மற்றும் பாக்டீரியாவோட குழுவில் இது முக்கிய பங்கு வகிக்குது. நெக்ஸ்ட்டு ராஜநாகம், உலகத்திலேயே விஷத்தன்மை கொண்ட நீளமான பாம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இது மலை காடுகள்லையும் சமவெளிகள்லையும் வாழுது. மாம்பழம் 1950 விட்டமின் ஏ சி டியை அதிக அளவில் பெற்றிருக்கு. இது சமவெளிகளில் விளைவிக்கப்படுது. ஸோ இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.